எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். நிலச்சரிவு எச்சரிக்கையை கேரள அரசு புறக்கணித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அதனை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுத்துள்ளார். எது உண்மை? வரைகலையில் விவரிக்கிறார் இணை ஆசிரியர் கார்கே. வணக்கம் நேயர்களே, நான் கார்கே. நிலச்சரிவுக்கான எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியது மாநில அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். அதை இப்போது நாம் பார்க்கலாம். பாருங்க, வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படும் எச்சரிக்கை கொடுத்தோம், அலட்சியப்படுத்தியது மாநில அரசு என்ற குற்றச்சாட்டு. யார் அலட்சியப்படுத்தியது? மத்திய அரசா, மாநில அரசா? சரியான எச்சரிக்கையை தரவில்லை அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது 25ஆம் தேதியினுடைய மழைக்கான நிலவரம். வானிலையை பொறுத்த வரைக்கும், மழையை பொறுத்த வரைக்கும் லேசான மழைக்கு கிரீன், அதன் பிறகு தீவிரமான கொஞ்சம் மழைக்கு மஞ்சள், அதன் பிறகு ஆரஞ்சு, அதன் பிறகு ரெட் அப்படின்றப்போ 20 சென்டிமீட்டருக்கு மேலே. அப்படி இருந்தால் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரஞ்சு கொடுக்கப்பட்டாலே அதனுடைய டீமெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்றது. மஞ்சள் அப்படின்றது மாடரேட்டான மழை இருக்கும் அப்படின்றதான். 25ஆம் தேதி நிலவரத்தின்படி வயநாடு எங்கே இருக்குன்னா இதோ இங்கே இருக்கிறது. இதுதான் வயநாடு மாவட்டம். ஸோ இந்த இடத்த நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. 25ஆம் தேதி கொடுக்கப்பட்டதில் மஞ்சள் எச்சரிக்கை தான் 3 நாட்களுக்கு, அதாவது 27ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதியும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி அலர்ட் கொடுக்குறாங்க, அதுலேயும் மஞ்சள் எச்சரிக்கை. ஆனால் ஒரு நாள் 27ஆம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கிடையாது. 28ஆம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை. 29ஆம் தேதி நிகழ்வு நடந்தபோது அன்றைய தினம் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி இல்லை. 27ஆம் தேதி அவங்க அலர்ட் கொடுக்குறாங்க. 27ஆம் தேதி அலர்ட்டில் வயநாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, இங்கேயும் மஞ்சள் எச்சரிக்கை. அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு கொடுக்குறாங்க, ஆனாலும் வயநாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான். அடுத்தும் மஞ்சள் எச்சரிக்கை, அடுத்தது கிரீன், அதாவது 30, 31 அப்படின்னு இருக்கிறது. 28ஆம் தேதி கொடுத்த அறிக்கையில் பார்த்தாலும் கூட மஞ்சள் எச்சரிக்கை இருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு, அதாவது வயநாடுலாம் அவங்க மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்குறாங்க. அதாவது சாதாரண மழை பெய்யும் அப்படின்னு தான் அவங்களுடைய பொருளாக இருக்கிறது. 29ஆம் தேதி 29ஆம் தேதி தான் அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்கல. ரெட் அலர்ட்டை விட அதிகமாக மழை பெய்திருக்கிறது. 48 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அப்படின்றதான் அங்கிருந்து வரக்கூடிய குறிப்புகள். அதே தான் முதலமைச்சரும் சொல்றாரு. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் அப்படின்னா நீங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கணும். என்னைக்காவது கொடுத்தீங்களா? ஒரே ஒரு நாள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருங்கன்ற கேள்வி முன் வைக்கிறாரு. ஆனால் 30ஆம் தேதி மஞ்சள் அலர்ட், அதே போல மற்ற நாட்களில் கிரீனாக மாறிவிடுகிறது. இது 29ஆம் தேதி நைட்டு இந்த நிகழ்வு நடக்கிறது. 30ஆம் தேதி நம்ம பார்க்குறோம். 30ஆம் தேதி இங்கே இருக்கக்கூடிய சூழல் ஒட்டுமொத்தமாக ரெட்டாக மாறிவிடுகிறது. காரணம் என்ன? நிலச்சரிவு. அப்போது கணிக்க முடியல அப்படின்றப்போ எல்லா மாவட்டங்களையும் ரெட்டாக மாற்றிட்டாங்களா அப்படின்ற குற்றச்சாட்டையும் கேரள முதலமைச்சர் முன்வைக்கிறாரு. 31ஆம் தேதிக்கு ஆரஞ்சு அலர்ட், 1ஆம் தேதிக்கு மஞ்சள் இன்றைய தேதிக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிறது. ஸோ இதுவே விபத்து நிகழ்ந்த பிறகு, நிலச்சரிவு நிகழ்ந்த பிறகு தான் இந்த அலர்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது அதற்கு அடுத்த நாள் நம்ம பார்க்குறோம். இப்போது ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் கிரீனாக இருக்கிறது. ஸோ சரியான தரவுகளை எச்சரிக்கையை நீங்கள் கொடுக்கல. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு, நீங்கள் ஏன் அங்கே அதற்கான சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கல? அதே போல் நிலச்சரிவுக்கான எச்சரிக்கை ஏன் கொடுக்கலன்னு அவர் கேட்குறாரு. அதே போல் இங்கே 2 ஆறுகள் இருக்கிறது, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற எச்சரிக்கை நீங்கள் கொடுக்கவே இல்லைன்றதும் கேரள முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. அமித்ஷா என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எச்சரிக்கையை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் அப்படின்னு கேரள அரசை குற்றச்சாட்டுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காரணம் என்ன அப்படின்னா, 6 மாதங்களுக்கு முன்பாக டெல்லி ஐஐடியில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் இவை. இதன்படி பார்த்தா இமயமலை தொடரில் பனிச்சரிவும் நிலச்சரிவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பகுதிகளில் குறிப்பாக இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல தான் வயநாடு இருக்கிறது. வயநாட்டிலும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது பர்டிகுலர் இடம் இதுதான் அப்படின்றத குறிப்பிடலை. பொதுவாக இது இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எல்லா இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, எங்கே நிலச்சரிவு அப்படின்றது சரியாக சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இது ஐஐடியினுடைய அறிக்கை. இதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பு
அப்படின்னு மத்திய அரசு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. சரியான எச்சரிக்கை நீங்க கொடுக்கல அப்படின்னு மாநில அரசு மத்திய அரசை குற்றம் சாட்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.